வணக்கம் மேம். குழந்தைகளுக்கு அனிமியா வந்தா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் தெரிய வரும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு கம்மியாகிறது அதிகமா அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம பார்க்கலாம். சில குழந்தைங்க வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா வந்து ஒருவேளை தேவையான அளவு அயன் சத்து கலந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுக்கல, அதை எடுக்க தவறிட்டாங்க அப்படின்னா அதனால அந்த குழந்தைங்களுக்கு நிறைய விட்டமின் சத்து குறைபாடுகள், முக்கியமா விட்டமின் B12 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நிறைய இடங்கள்ல பாத்துருப்போம். எனக்கு ஒரு சத்தூசி போட்டு விட்டுருங்க, எனக்கு சத்து கம்மியா இருக்கு, சத்தூசி போட்டு போறேன் அப்படின்னு நிறைய வயசானவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஊசி பார்த்தோம்னா ஒரு மாதிரி பிங்க் கலர் வருது, அதுதான் விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. சோ அந்த ஊசி எப்ப போடுவாங்கன்னா, ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு ரொம்ப உடம்பு சோர்வா இருக்கு, என்னால நிக்க முடியல, நடக்க முடியல, கை கால்லாம் ஒரு மாதிரி வலியா இருக்கு, அது வலியா இல்ல ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரியா, எனக்கு சரியா சொல்ல தெரியல அப்படின்னு வரும்போது அந்த விட்டமின் B12 அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை காமனா நம்ம அலோபதி சைட்ல வந்து போடுவாங்க. சோ அது ரெகுலரா போட 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 அந்த தேவையான அளவு விட்டமின் B12 சத்து வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். சோ இது ஒருவேளை குழந்தைங்கள்ல இந்த சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா எக்ஸாக்டா இந்த குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, டல்லா இருப்பாங்க, ஆக்டிவா இல்லாம ஒரு இடத்துல போய் உட்காந்துருவாங்க, விளையாட மாட்டாங்க, தலைவலிக்குன்னு சொல்லுவாங்க, டயர்டா இருக்குன்னு சொல்லுவாங்க, முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க, ஸ்கின்ல சில சின்ன சின்ன டிசீசஸ் வரும், வெயில போனோடனே முகம் செலுத்துறது, கிளைமேட் மாறும்போது ஈஸியா வந்து சளி பிடிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது, எல்லா விஷயங்களும் காமனா குழந்தைங்களுக்கு நம்ம பார்க்கலாம்.